சங்கீதா தகுதி இருக்கா உனக்கு தலைவனா இருக்கிறதுக்கு? இல்ல விஜய் சொன்னது சங்கீதாவை ஒருத்தலங்கிறாரா, அந்த பிரச்சனை ஒருத்தலங்கிறாரா? சார் பிரச்சனையே என்னது? மனைவியை ஏமாத்திட்டு கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்றதுதான் பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை ஒர்த் இல்லைல்ல. உன் ஒய்ஃப் ஏன் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டற? பதில் சொல்லுங்க. அப்ப சங்கீதா ஒருத்தலன்னு விஜய் சொல்றாரு, அப்படியா? அதுதான் சார் அர்த்தம். அப்படி சொல்லியிருக்கலாமா, அப்படி பேசலாமா? அதுவும் மகளிர் தின விழாவில் என் மனைவி சங்கீதா ஒருத்தலங்கிற மாதிரி சொல்லாம சொல்றது தப்பு இல்ல? அதாவது ஆக்சுவலா இதுதான் பெண்கள் மீது அவர் காட்டுகிற லட்சணம். பெண்களை எப்படி மதிக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த தாவேக்கால இருக்கிற தற்குறி கும்பல், அந்த இன்னைக்கு போன மகளிர் அணியை சேர்ந்தவர்கள்லாம் அவனை செருப்படுத்த அடிக்கணும். ஏண்டா உன் பொண்டாட்டியே ஒருத்து இல்லைன்ற, இந்த பிரச்சனை ஒருத்து இல்லைன்ற, ஏன்டா அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்கணுமா வேணாமா? சார் நல்லவங்களா தான் கேட்பாங்க. இதே தற்குறி கூட்டமாக இருக்க, இது தரங்கட்ட கூட்டமாக இருக்க. சார் கள்ள உறவை நார்மலைஸ் பண்ணுதுங்க சார். குப்பா எடுக்கிறவன், கூலி வேலை செய்யறவன், 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான்னு ஒருத்தி பேசுறானா அவெல்லாம் ஜென்மமா? ஆம்பளைங்களை சொல்றாங்க, ஓகே அது ஓகே, அது ஆணாதிக்க திமிரா வந்து அடக்கிறதுக்காக சொல்றான்னு பார்த்துக்கலாம். அந்த குப்பை பொறுக்கிற அந்த அவ 10 புருஷனை வச்சிருக்கான்னு சக பெண்களையே கேவலப்படுத்துது ஒரு பொண்ணு. அதுதான் சார், இதெல்லாம் அது பொம்பளை ஜென்மத்திலேயே அது அந்த லிஸ்ட்ல எடுக்காதீங்க. அவங்க அப்பா ஆத்தாலாம் இந்நேரம் அதை என்ன பண்ணியிருக்கணும்? இது இந்த நேரம் வந்து அவளுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும் குடும்பத்துல. இப்படியா வளர்த்த நீ என்ன போய் பேசிட்டு அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சு பேர் பேசியிருக்காங்க அந்த மாதிரி. அது வந்து ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு. தலைவனே சரியில்லையே சார். தலைவனே குடும்பத்தை ஒரு மகளிர் தின விழாவில் போய் என் மனைவி ஒருத்தர் இல்லைங்கிற மாதிரி பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி. சார் நீங்க அந்த வார்த்தையே ரொம்ப ஆணவத்தினுடைய உச்சம். ஆமா,